அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இன்றைக்கி நம்ம ஹாஜரா கிரியேஷனில் பண்ண போகிறது மினி டிஃபன். என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் துவரம் பருப்பை கழுவிக்கலாம். டிஃபன் சாம்பார் பண்ணுறதுக்கு 1 கப் துவரம் பருப்பு, 2 தக்காளி, 4 பல் பூண்டு, 3 கப் தண்ணி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து வேக விட்டுக்கலாம். முருங்கைக்காலை மட்டும்தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட காய்கறியும் சேர்த்து செய்யலாம். 20 நாட்டு வெங்காயம், 4 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 டீஸ்பூன் கல் உப்பு, சாம்பார் பவுடர் 2 டீஸ்பூன், காய்கறி மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து வேக விட்டுக்கலாம். இந்த சாம்பார் ஹோட்டல் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு இந்த பொடி தான் முக்கியமாக சேர்க்கணும். அதுக்கு 1 டீஸ்பூன் ஆயிலில் 3 டேபிள் ஸ்பூன் மல்லியே வறுத்துக்கலாம். மல்லி லைட்டாக வதங்கினதோட 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 4 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா வாசம் வர வறுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து கொரப்பாக அரைச்சிக்கலாம். பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சு, அதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். காய்கறி வெந்ததோட பருப்பை சேர்த்துடலாம். டிஃபன் சாம்பாருக்கு புளி சேர்க்க மாட்டேன், அதுக்கு பதிலாக தான் 4 தக்காளி சேர்த்துருக்கேன். சாம்பார் நல்லா கொதி வந்ததோட நம்ம அரைச்சி வச்சிருந்த பொடியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. பொடி சேர்த்ததோட ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 1 டீஸ்பூன் நெய், கொஞ்சமாக ஆயில் சேர்த்து 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 காஞ்ச மிளகாய், 5 நாட்டு வெங்காயம், 5 பல் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து முறுக்கு வதங்கினத்தோட கருவேப்பிலையும் சேர்த்துங்க. இந்த தாளிப்பை சாம்பாரில் சேர்த்துக்கலாம். அப்படியே மூடி போட்டுடுங்க. நல்லா மணமான டிஃபன் சாம்பார் ரெடி. தக்காளி சட்னிக்கு 4 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, 2 வெங்காயம், 2 டீஸ்பூன் அளவு ஆயில், 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கனியை வேக விட்டுக்கலாம். ஆற விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். தேங்காய் சட்னிக்கு 1/2 மூடி தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 2 பச்சை மிளகாய், 1/2 இன்ச் இஞ்சி, சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். 2 சட்னியை தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து தாளிச்சிக்கலாம். பொங்கல் பண்ண 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். நல்லா அலசிட்டு 5 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொலைய வேக விட்டுக்கலாம். பூரி மசாலாக்குள்ள கிழங்கையும் இதோடைய வேக விட்டு எடுத்துக்கலாம். பொங்கலை தாளிக்க 4 டீஸ்பூன் நெய், 4 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இஞ்சி மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா முருங்கினத்தோட குழஞ்சி வெந்திருக்கிற பொங்கலில் சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா கலந்து வைக்கலாம். 2 டீஸ்பூன் மேலே நெய் தூவி விட்டு அப்படியே மூடிடுங்க. நல்ல மணமான டேஸ்டான பொங்கல் ரெடி. பூரி பண்ணுறதுக்கு 1 கப் ஆட்டா மாவு, 1/4 கப் மைதா, தேவையான உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ரவா, 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். பூரி மசாலாக்கும் மசாலா தோசைக்கும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பேனில் ஆயில் சேர்த்து கடுகு வெடிச்சதோட காஞ்ச மிளகாய், கடலை பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து ஒரு வதக்குனதோட பச்சை மிளகாய், குட்டி குட்டியாக கட் பண்ண 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும். அதில் வேக வச்ச உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கலாம். மல்லிக்கீரையை தூவி விட்டால் மசாலா தோசைக்குள்ள மசாலா ரெடி. 1 கப் அளவு எடுத்துக்கலாம். அதுலேயே பூரி மசாலாக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவை கரைச்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் தண்ணி சேர்த்து கிரேவி டைப்பில் ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், பூரி மசாலாவும் ரெடி. இத்தனையும் செஞ்சுட்டு ஸ்வீட் இல்லாமல் எப்படி வாங்க ஸ்வீட் செஞ்சிடலாம். ஒரு சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 2 கிராம்பு, 2 பட்டை, 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நம்மளுக்கு வேணுங்கிற அளவு முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்துக்கலாம். முந்திரி வதங்கினத்தோட 1 கப் ரவாவை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவா வறுப்பட்டத்தோட அது ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். அதே சட்டியில் 1 கப் ரவாவுக்கு 3 கப் தண்ணி சேர்த்து கலர் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ரவாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கை விடாமல் கட்டிப்படாமல் கலந்து விடுங்க. ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரவா நல்லா வெந்ததோட 1 கப் ரவாவுக்கு 1 கப் சீனி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சீனி சேர்த்ததோட கேசரி இலகி வரும்.
கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. கேசரி பதத்தில் வந்துடும். அவ்வளோதான், சுவையான கேசரி ரெடி. 2 மணி நேரம் ஊற வச்சிருந்த உளுந்த தண்ணியை நீக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்து இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நாட்டு வெங்காயம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, வடைக்கு தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு சேர்த்து கையாலே நல்லா கலந்து விட்டுக்கலாம். வடையை பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டாக சூப்பரான உளுந்து வடை ரெடி. பூரியையும் சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா பொசு பொசுன்னு உப்பலான பூரியும் ரெடி. தோசையை மெல்லிசாவும் இல்லாமல் மொத்தமாகவும் இல்லாமல் சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தூளை தூவி விட்டு எண்ணெயை ஊற்றி மசாலா தோசைக்குள்ள ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மடக்குங்க. எல்லாம் ரெடி. இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எங்களோட வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி லவ் அண்ட் சப்போர்ட் கொடுங்க.